நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து 2 பேர் ஒரு கேம் விளையாண்டாங்க. யார் யாரு? சபரியும் எஃப்ஜேவும் சேர்ந்த மாதிரி ஒரு கேம் விளையாண்டாங்க. அந்த கேம்ல ஜெயிக்கவும் செஞ்சுட்டாங்க. அது மூலியமா அவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு போற மாதிரி ஆயிருச்சு. அங்க இருந்து 2 பேரை செலக்ட் பண்ணனும் போது பார்வதியை செலக்ட் பண்ணாங்க, வியானாவை செலக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா ரம்யா ஜோவை செலக்ட் பண்ணிருக்கலாம், சுபிக்ஷாவை செலக்ட் பண்ணிருக்கலாம், வினோத்தை செலக்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா வந்ததுல இருந்தே அவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல தான் இருக்காங்க. அவங்கள செலக்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. வியானாவையும் அதுக்கப்புறம் விஜே பார்வதியும் செலக்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, செலக்ட் பண்ணோனே இவங்க 2 பேருமே பிக் பாஸ் ஹவுஸுக்கு போனோம். அவங்களோட திங்ஸ் எல்லாமே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கும். சோ அதெல்லாம் பிக் பாஸ் ஹவுஸுக்காக எடுத்து வைக்கணும். வியானா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க போல. அதுக்குள்ள எஃப்ஜே இருக்கான் பாத்தீங்களா, இத பண்ணு அத பண்ணுன்னு டாஸ்க் கொடுக்குறான். ஏன்னா இப்ப எஃப்ஜே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவன், அவன் எந்த டாஸ்க்னாலும் கொடுக்கலாம். அதனால தான் இந்த டாஸ்க் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா வியானா இருக்காங்கல்ல, அந்த டாஸ்கை சரியா பண்ணல போல. என்ன நடந்ததுன்னு டீடைலா தெரியல, நான் அதனால தான் இப்படி சொல்றேன். அந்த டாஸ்க் எல்லாம் வியானா சரியா பண்ணல போல. உடனே கனி வந்துடுறாங்க. யாரு? கனி தானே இப்ப வீட்டோட தலை, அதனால வந்துடுறாங்க. அதாவது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் பண்ணணும் வியானா, அப்படி பண்ணலனா அது ரூல் பிரேக் கணக்கு, நீ ஒழுங்கா பண்ணுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா வியானா என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு ஸ்பேஸே தர மாட்டாங்க, டக்கு டக்குன்னு அந்த வேலை பண்ணி இந்த வேலை பண்ணுன்னு வேணும்ட்டே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வியானா சொல்றாங்க. அதெல்லாம் தலை ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. வியானா நீ என்ன பண்ணணும்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பண்ணணும்ட்டு. இங்க பிரச்சனை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, எஃப்ஜேக்கு கனி திரு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால எஃப்ஜேக்கு ஒரு டாஸ்க்ல சின்ன இஷ்யூ கனி திரு வந்துட்டாங்க. ஒருவேளை கனி நம்ம எல்லா இடத்தையும் கேப்டனா சரியா செயல்படணுன்றதுக்காக வந்தாங்களா, இல்ல எஃப்ஜேன்றதுக்காக வந்தாங்களான்ற கேள்வி இருக்கு. இதை தாண்டி வியானா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கொஞ்சோண்டாவது ஸ்பேஸ் தாங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. வியானா மேலேயும் நிறைய பேர் தப்பு சொல்றாங்க. அது என்னன்னா, வியானாக்கு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லயே இருந்து சொகுசு கண்டுட்டாங்க. இப்ப திரும்பி பிக் பாஸ் ஹவுஸுக்கு போறதே அவங்களுக்கு உறுத்தலா இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் கொடுக்குறாங்க. இன்னும் வருங்காலத்துல எவ்வளவு டாஸ்க் கொடுப்பாங்களோ, நிறைய வேலை செய்ய விட்டுருவாங்க அப்படின்னு பயப்படுறாங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. என்ன கேட்டா வியானா கொஞ்சம் சோம்பேறி தாங்க. அதனால டாஸ்க் நினைச்சு பயப்பட கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இவனுங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு முழுசா தெரியல. அடுத்தடுத்த வீடியோல இந்த எஃப்ஜே எந்த மாதிரி எல்லாம் டாஸ்க் தந்தான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிரும். சோ அவன் வேணும்ட்டே தந்திருக்கானா, ரொம்ப இவங்களை பிரஷர் போட்டிருக்கானா அப்படின்றதெல்லாம் அதுல தெரிஞ்சிருங்க. எனக்கு என்ன டவுட் தெரியுமா, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல அவங்க இருக்கும்போது பிக் பாஸ் ஹவுஸ் கிட்ட என்ன அப்படி பெருசா கஷ்டப்படுத்துற மாதிரி டாஸ்க் தந்துட்டாங்க? எதுவுமே பிரோஜனமா தந்த மாதிரி இல்ல. ஆனா இப்ப எஃப்ஜே மட்டும் டாஸ்க்ன்ற பேர்ல அவங்க வீடு மாறுறதுக்கு முன்னாடியே வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டான். என்ன கதனே தெரியலங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணலன்னு தான் தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வாரம் அது கொஞ்சம் வேலை வாங்கினாங்க. ஆனா செகண்ட் வாரம், அதாவது போன வாரம்லாம் சுத்தமா வேலை வாங்கின மாதிரியே தெரியல. இதை தாண்டி குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, கனி திருவை பொறுத்த வரைக்கும் நீ அவங்க சொல்றதை பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது வியானா கிண்டல் பண்ற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. சோ கனி திருக்கு உள்ளுக்குள்ள கடுப்பாயிருச்சு. கனி திரு இந்த விஷயத்தை வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு எதிராக ஏதாவது அவங்க சொல்றதை செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. சோ இது ரிலேட்டடா ஒரு பிரச்சனை கூட ஆகும்னு நினைக்கிறேங்க. என்ன நடக்குது பாப்போம்.